மகளே நம்ம நிலக்கல்லேருந்து பம்பாக்கு பஸ் ஏறி வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம பம்பால குளிச்சுட்டு சபரிமலை ஐயனை பார்க்க போலாம் வாங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செம்மையான கூட்டங்க. பம்பாலேருந்தே பார்த்தீங்கன்னா லைன் செம்ம கூட்டங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வேற. சரி நாமளும் போயிட்டு குளிச்சுட்டு லைனில் போய் நின்னாச்சு. லைனும் ஓரளவுக்கு போச்சுங்க. அதில் ஒரு சந்தோஷங்க எனக்கு பார்க்கறதுக்கு. அந்த லைனில் தாண்டி வந்தீங்க பார்த்தீங்கன்னா கன்னிமூல கணபதியை நம்ம கும்பிட்டு அப்புறம் செக் போஸ்ட்டில் தாண்டி நம்ம சபரிமலை ஏற ஆரம்பிச்சிச்சு. மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா வானம்லாம் மேகமூட்டமாக இருந்துச்சு. சரி மழை தான் வர மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். இது ஏறும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வந்தது வெள்ளிங்கிரி தான். ஏன்னா வெள்ளிங்கிரி வந்து நான் 2 வருஷம் போயிருக்கிறேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். செம்ம மேடாக இருக்கும். ஏன்னா வெள்ளிங்கிரி போனவங்களுக்குலாம் தெரியும். போகும்போது பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் பவுடர் எல்லாம் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஏறும்போது. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீலிமலை டாப்புக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. இப்போ தூக்கிட்டு வராங்களே இது பேர் பார்த்தீங்கன்னா டோலின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முடியாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டோலி மூலயமா மேலே ஐயனை தரிசனிக்க போவாங்க. இது பார்த்தீங்கன்னா 5 மணியும் தூக்கிட்டு போவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ரேட் மதிப்பு பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 5K to 10Kக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டோலி தூக்கிட்டு போகிறதுலாம் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துச்சு. அப்புறம் நாமளும் ஏற ஆரம்பிச்சிட்டேன். நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா நின்றுட்டே இருக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தால் ஏன்னா கூட்டம் ஏறிடுச்சுன்னா அடைச்சிடுவாங்களாம் பட்டி மாதிரி. நிறுத்திட்டே விடுவோம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. வாங்க வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, போக சொல்கிறேன் என்னென்னு. நம்ம ஒரு வழியாக ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துச்சு. இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சபரிபீடன்னு சொல்லுவாங்க. நம்ம கொண்டு வர தேங்காய் ஒன்று இங்கே உடச்சிட்டு அப்புறம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இது பார்த்திங்கன்னா சுற்றி வருவாங்க. அதே போல் சபரிபீடத்தில் நம்ம தேங்காய் உடச்சி இந்த பக்கம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செம மழை பிடிச்சிக்கிச்சு. நான் சொல்லலை, நான் ஏறும் போதே சொல்ல கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, கண்டிப்பாக மழை வரும்னு. அதே போல் மழை வந்துச்சு. நம்ம கேங் இவங்க தான். போக பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டாங்க. என்னடா அதுன்னு பார்த்தா கீழே பம்பால் எப்படி அடைச்சி விட்டாங்களோ அதே மாதிரி கேட் மாதிரி அடைச்சி விடுவாங்களாம். அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா படிப்பூஜை நடக்கிறனால ஒரு 2 மணி நேரம் நின்று போகிற மாதிரி தான் இருக்குமா. சரி ரைட்டு நம்ம மலையிலே நிற்காமல் அட்டைச்சட்டில் நினச்சா அப்புறம் அட்டைச்சட்டில் ஒன்றா நின்னோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தா அட்டைச்சட்டில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரம் தள்ளி தான் அட்டைச்சட்டு. மலையிலே நின்றுட்டு இருந்தோம். சாமி பார்க்குறது எப்படி இருந்தாலும் அடுத்த நாளாக தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாமி பார்க்குற வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.